எவனாவது கிட்ட வந்தீங்க கைய கால உடைச்சு விட்டுறேன். டேய் இந்த பொம்பளை இந்த வயசுல இப்படி ஒரு வேலை பாக்குது, அத நான் கேட்க கூடாதா? டேய் உன்னை பெத்த அம்மாடா அவங்க, அசிங்கமா பேசுற. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? மத்தவங்க என்ன பேசினாலும் ஒரு அம்மாவை பத்தி ஒரு பிள்ளைக்கு தெரிய வேண்டாம். நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். டேய் உனக்காக அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க. என்ன காசு பணம் சேர்ந்த உடனே பெத்தவங்க முகம் மறந்துச்சா உனக்கு? உன்ன மாதிரி தருதலைங்களா தாண்டா நிறைய பெத்தவங்க கடைசி காலத்துல போய் ஆசிரமத்துல தனியா வாழ வேண்டியதா இருக்கு. டேய் எங்க குடும்ப விஷயம் எதுனா உன் குடும்ப விஷயம்? இப்பதான் உன் குடும்பம் இருக்குன்றது ஞாபகம் வருதா? இப்பதான் ஞாபகம் தான் கேக்குறேன். உன் அப்பா பாதியில போய் சேர்ந்துட்டாரு. தனியால உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க அவங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம உன் பொண்டாட்டி பேச்சுக்கிட்டு உங்களை தனியா விட்டு எங்கே ஓட்டு இன்னைக்கு வந்து நின்னு அவங்க கூட பத்தியா வாய் குசாம பேசுற. நீ எல்லாம் ஒரு புள்ளடா. வேணாப்பா. பாத்தியாடா நீ உங்களை என்னெல்லாம் பேச, ஆனா நீ அடி வாங்குறவங்களால பாக்க முடியல. பாத்தியா அதான் அம்மாங்கிறது. ஏய் நீ ஏன் இப்படி கடந்து குதிச்சிட்டு இருக்க? அவன் அம்மாவா அவன் கேள்வி கேக்குறான், உனக்கு என்ன வந்தது? அத்தை அவருக்கு இப்படி தோண காரணமே நீங்க தான். நீங்க என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? ஏய் சும்மா வேலை கத்தாதீங்க அத்தை. பார்வதி ஆண்டி உங்க ஃப்ரெண்ட் தானே, இத்தனை வருஷம் பழகிருக்கீங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? இவங்க ரெண்டு பேருமே குழந்தைங்களுக்கு நல்ல கதை சொல்லி வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இவங்கள பத்தி தப்பு தப்பா கதை கட்டி விட்டுருக்கீங்க. பார்வதி ஆண்டி மனசுல என்ன இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியல. நீங்க